வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ் லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே மொபைல் வாங்குற மாதிரினா இன்றைக்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம். வித்து பிக் பில்லியன் டேஸ் அண்டு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபரோட சேர்த்து வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9000 ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா விவோவில் T4 லைட் அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 9000. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 10,000 கிடைக்குது. பட் இந்த மொபைல் நான் யாருக்கும் மோஸ்ட்லி சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஒரு 9000 ப்ரைஸ் பாயிண்டில் இது இப்போதைக்கு ஓகேவாக இருக்கலாம். ஸோ 4GB RAM 128GB வேரியண்ட்டு 10,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் அதோடைய கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ரெண்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1000 ருபீஸ் கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 9000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ HSL இதே மொபைல் உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும். அதே 9000 ப்ரைஸ் பாயிண்டில் IQ Z10 லைட் அப்படிங்கிற பேரில். ஸோ 9000 மொபைல் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 12,000 ப்ரைஸ் பாயிண்டில் IQ Z10X அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6500 mAh பேட்டரி. இதுவும் உங்களுக்கு IPS LCD பேனல் தான். சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கும். ஸோ இது IQ அப்படிங்கிற பேரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அமேசானில் 12,000க்கு கிடைக்குது. ஸோ அமேசானில் நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கி நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக 13,000 இருக்குது. அந்த 13,000ல் 1000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் ஆஃபர் போக உங்களால் 6GB RAM 128GB வேரியண்ட் பேஸ் வேரியண்ட்டை உங்களால் 12,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 12,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு டீல் மாதிரி தான் இருக்குது. பட் இதே ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட மொபைல்ஸ் இருக்குது. இதில் 6500 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 12,000 மொபைலில் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு டிவி ரிமோட்டு IR பிளாஸ்டர் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதே மொபைல் எங்களுக்கு விவோவில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 250 ருபீஸ் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ விவோவில் T4X அப்படிங்கிற மொபைலாக கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக 12,250 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ரெண்டு மொபைலுக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ஒரே பிராண்டு தான். அங்கே IQன்னு இருக்கும், இங்கே விவோன்னு இருக்கும். மற்றபடி கலர் வேரியன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ப்ரைஸில் ஒரு 250 உங்களுக்கு விவோவில் அதிகமாக இருக்குது. 6GB RAM 128GB வேரியண்ட்டு 13,500 இருக்குது. ஸோ இதில் இவங்க கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இப்போவே 1250 கொடுக்குறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் பை பண்ணலாம். 1250 கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,250 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த விவோ T4X அண்ட் IQ Z10X ரெண்டுலேயுமே உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா விவோவில் T4R அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு 17,500க்கு 8/128 கிடைக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 8GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர் போக உங்களால் 17,500க்கு பேஸ் வேரியண்ட்டை பை பண்ண முடியும். இதில் IP ரேட்டிங் 68 அண்ட் 69 ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற சிப்செட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HDR10+ சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா அண்டு 32 MP செல்ஃபி கேமரா ரெண்டுலேயும் 4K 30ல் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 44 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5700 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த விவோ மொபைலில் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது, IP ரேட்டிங் இருக்குது. ஆனாலும் கீழே போடாதீங்க அண்டு தண்ணிலையும் போடாதீங்க. ஸோ இதே மொபைல் உங்களுக்கு HSL பேர் மட்டும் வேறு மாற்றி IQவில் அமேசானில் இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 தான் போடுறாங்க. IQ Z10R கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி IQ அப்படிங்கிற பேர் இருக்கும். அதை தவிர அந்த விவோ T4Rக்கும் IQ Z10Rக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ப்ரைஸ்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் எதில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ ஸோ அதில் நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ T4 அப்படிங்கிற மொபைல் 19,000 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க.
ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 8128 உங்களுக்கு 21,000 இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 2,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களால் 19,000க்கு பேஸ் வேரியண்ட்டை பை பண்ண முடியும். பட் இந்த விவோ T4ல ஒரு மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஓகே அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைல் பை பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும். 2025 ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதை 2026 வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ சிங்கிள் ஸ்பீக்கர் மொபைல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பை பண்ணலாம். இது ஒரு நல்ல மொபைல் தான். ஒரே ஒரு குறைபாடு, மிகப்பெரிய குறைபாடு, சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஓகேவான ஒரு சிப்செட்டு. அண்டு செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் உங்களால் 4K 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்குது. பட் ஒரே ஒரு குறைபாடு, உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மொபைல் அதே விலைக்கு அதே சிங்கிள் ஸ்பீக்கரோட கலர் மட்டும் வேறு இருக்கும். ஐக்யூன்னு பேர் இருக்கும் அமேசானில். IQ Z10 இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு சிங்கிள் ஸ்பீக்கர் மொபைலை வாங்கிட்டு நீங்கள் டாப்பில் எனக்கு ஸ்பீக்கர் வென்ட்டும் இல்லை, ஸ்பீக்கர் அவுட்புட்டும் கிடைக்கல அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஏர்பீஸை சிங்கிள் ஸ்பீக்கரை டியூல் ஸ்பீக்கராக கொடுத்துருந்தா இது வந்து ஒரு தரமான மொபைல், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் சிங்கிள் ஸ்பீக்கர் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவசரப்பட்டு நீங்களும் வாங்காதீங்க, உங்கள் நண்பர்களையும் பை பண்ண சொல்லாதீங்க. சரி, அந்த 20,000க்கு நீங்கள் சிங்கிள் ஸ்பீக்கர் மொபைல் வாங்குறதுக்கு பதில் IQ Neo 10R 256 GB வேரியண்ட்டு 24,000க்கு ஆஃபரில் கிடைக்குது. ஸோ இது வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸு. நீங்கள் IQ மொபைல்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா IQ ஸ்டோர்லேயும் செக் பண்ணி பாருங்கள். IQ ஸ்டோர் அண்ட் அமேசான் ரெண்டில் உங்களுக்கு எதில் பெஸ்ட் ஆஃபர் இருக்குதோ அதில் நீங்கள் பை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நிறையா கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸ் ஆஃபர் இல்லை கார்டு ஆஃபர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூப்பன் ஆஃபர் இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 23,500க்கே நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை விட கம்மியான விலையில் கிடச்சினா இன்னும் சூப்பரான ஒரு கிரேட்டான ஒரு டீல். ஸோ அப்படி பார்க்கும்போது IQ Neo 10R 24,000 ப்ரைஸ் பாயிண்டில் மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ இந்த டிவைஸ் தான் நான் என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே 25,000 ப்ரைஸ் பாயிண்டில் விவோவில் T4 Pro அப்படிங்கிற மொபைல் இருக்குது. பட் அதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த விவோ T4 Pro வந்து எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மொபைல்லாம் கிடையாது. Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல மொபைல் தான். பட் ப்ரைஸ் தான் எனக்கு இன்னும் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 28,000 ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 2,500 கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ 2,500 கிரெடிட் கார்டு ஆஃபர் போக உங்களால் 25,500க்கு பை பண்ண முடியும். ஸோ 25,500க்கு இந்த மொபைல் வாங்கிறதுக்கு பதில் ஸோ இதை விட மச் பெட்டரான ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா IQ Neo 10R. அது 24,000க்கே 256GB வேரியண்ட் கிடைக்குது. பட் இது வந்து 26,000 ப்ரைஸில் உங்களுக்கு 128GB வேரியண்ட் தான் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. என்ன ஒன்று விவோங்கிற பேரில் இருக்கும், கேமராவில் டெலஃபோட்டோ இருக்கும், அல்ட்ரா வைடு கிடையாது. ஸோ IQ Neo 10Rல ஃப்ளாட்டான டிஸ்பிளே இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைடு இருக்குது, ஆனால் டெலஃபோட்டோ கிடையாது. கேமரா வந்து ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விவோ T4 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கும். ஸோ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், Qualcomm Snapdragon 8S Gen 3ன்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விவோவில் T4 Ultra இதுக்கு ஆஃபர் சரியாக கொடுக்கல, அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி தான் விவோவில் X200 FE இதுக்கும் பெருசாக ஆஃபர்ஸ் கொடுக்கல. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. விவோவில் V60 அப்படிங்கிற மொபைலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இதுக்கும் பெருசாக ஆஃபர்ஸ்லாம் கிடையாது, இதையும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு 50,000 செக்மெண்ட்டில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீமியமான ஒரு மொபைல் IQ 13 நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளாஷிப் மொபைல் அப்படின்னும் போது ஃப்ளாஷிப் லெவலில் கேமரா இருக்கும், ஃப்ளாஷிப் லெவலில் டிஸ்பிளே இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாஷிப் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ 51,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு IQ 13 மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ 50,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மற்ற விவோவில் X200 FE எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் IQ 13 தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ IQ 13ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிப் சிப்செட் கொடுத்துருக்காங்க, Snapdragon 8 Elite. ஸோ இதில்
கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்காக Q2 அப்படின்னு ஒரு சிப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேமரா மட்டும் இல்லை, ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஒரு 51,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் இன்னும் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அடுத்த வேரியண்ட் லான்ச் பண்ணால் தான் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் ஆஃபரில் இது வந்து எப்படி பார்த்தாலும் இப்போ 51,000க்கு விற்றுட்ருக்காங்க அப்படின்னும் போது அண்டர் 45,000 சேல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 தான் நிறைய மொபைல்ஸில் இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸில் மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் லான்ச் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் மோஸ்ட்லி வந்து Android 16 இருக்கும். ஸோ Android 16ல் எப்படி பார்த்தாலும் இந்த 1 or 2 மந்தில் ஐக்யூவில் நெக்ஸ்ட் வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதோட ப்ரைஸை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 45,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அனைவராலும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆஃபர் நிறையா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் iQ Neo 10. இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு 30,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 2,000 கம்மி பண்ணுவாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் இதுவும் ப்ரைஸ் ஸ்லைட்லி ஹை தான். இருந்தாலும் 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ இதுக்கு காம்படிஷன்ஸ்லாம் ஹெவியாக இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீல் தான். ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா 256GB வேரியண்ட் எடுங்க, 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 256GB வேரியண்ட்டில் உங்களுக்கு 32,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு 2,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 2,000 ஆஃபர் போக இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ iQ Neo 10ல் அப்படி என்ன ஒர்த்தான ஒரு டீல்னு கேட்டிங்கன்னா, 30,000ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 256GB வேரியண்ட் கிடைக்குது. Qualcomm Snapdragon 8s Gen 4னு ஒரு பவர்ஃபுல்லான லேட்டஸ்ட்டான ஒரு சிப் செட்டும் கிடைக்குது. ஸோ இதில் லாஸ்ட் இயர் ஃப்ளாஷிப்பான iQ 12ல் இருக்கிற Q1 அப்படிங்கிற சிப்பை இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ஸோ FPS ரேட்டிங் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ கேமிங்காக டிசைட் பண்ண பெரும்பாலான மொபைல்களில் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் நல்லா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஹீட்டிங்ஸ் இருக்க தான் செய்யும். பட் பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிறதுனால ஹீட்டிங் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, Type-C to Type-C கேபிளோட. ஸோ PD சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அண்டு 7000 mAh பேட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 208 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ 256GB எடுத்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 கிடைக்கும். 128GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா UFS 3.1 தான் கிடைக்கும். அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ கேமராவுமே பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைலில் பெரும்பாலும் நல்லா இருக்காது. பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் கேமிங் மட்டும் நல்லா இல்லை, கேமராவும் சூப்பராக இருக்குது. ஸோ கேமிங் சூப்பராக இருக்குது அண்டு கேமராவும் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சில மொபைலில் கேமிங் மட்டும் நல்லாயிருக்கும், பட் கேமரா நல்லா இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் 4K 60 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் அண்டு கேமரா ரெண்டுலேயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக iQ Neo 10 தான் மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள் விவோ மொபைல்ஸ் அண்ட் iQ மொபைல்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃபர்ஸை.